அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன் உலகம் முழுவதும் தொடர்ந்து நிலநடுக்கங்கள் நடக்கின்றன தெரியுமா? ஏன் வெள்ளங்கள், புயல்கள், பேரழிவுகள் மனிதர்களை அச்சத்தில் வாழ வைக்கின்றன? 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த அனைத்தையும் குர்ஆன் எச்சரித்துள்ளது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனெனில் இது உலகத்தை பற்றியதல்ல, உங்களை பற்றியது. இந்த உலகம் ஒரு சாதாரண வாழ்க்கை பயணம் மட்டும் அல்ல. ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு பேரழிவும் மனிதனுக்கு அனுப்பப்படும் ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ் கூறுகின்றான், நாங்கள் எச்சரிப்புகளை அனுப்பாமல் எதையும் நிகழவிட மாட்டோம். நிலநடுக்கங்கள், வெள்ளப்பெருக்குகள், புயல்கள், பசி, பயங்கள் மனிதன் செய்த செயல்களின் விளைவுகளை நினைவூட்டுகின்றன. மேலும் இது பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு நிகழும் எந்த துன்பமும் உங்கள் கைகளால் செய்தவற்றின் காரணம். ஒரு நகரம் அழிகிறது, ஒரு நாடு துயரத்தில் மூழ்குகிறது, ஆனால் மனிதன் இன்னும் விழித்துக் கொள்ளவில்லை. இது பற்றியும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் குர்ஆனில். அவர்களுக்கு எங்கள் வசனங்கள் வந்தபோது அவர்கள் அதை கவனிக்கவில்லை. வானம் கோபமாக மழை பொழிகிறது, பூமி அதிர்கிறது, கடல்கள் கரையை மீறுகின்றன. இவை வெறும் இயற்கை சம்பவங்களா அல்லது மனித குலத்திற்கு ஒரு எச்சரிக்கையா? மேலும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் நாங்கள் அனுப்புகிறோம். அவர்கள் திரும்பி வருவதற்காக. மனிதன் தொழுகையை மறந்தான், நியாயத்தை விட்டான், அநியாயத்தில் மூழ்கினான், பாவங்களை சாதாரணமாக்கினான். ஆனால் இறைவனின் கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான், நாங்கள் உங்களை பயமும் பசியும் கொண்டு சோதிப்போம். இது முடிவின் ஆரம்பமாக இருக்கலாம், அல்லது திரும்பி வருவதற்கான கடைசி அழைப்பாக இருக்கலாம். மனிதா, இன்னும் நேரம் இருக்கும்போது திரும்பி வா. நியாயத்தை பின்பற்று, நற்குணத்தை பிடித்துக்கொள், இறைவனை நினைவு கூர். அழிவு எப்போதும் எச்சரிக்கையை முன்னதாகவே அனுப்புகிறது. அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுங்கள், ஏனெனில் உண்மையான பாதுகாப்பு அவனிடமே உள்ளது. அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களின் மீளுதலும் நம்மிடமே உள்ளது, அவர்களின் கேள்வி கணக்குகளும் நம்மிடமே உள்ளது.